ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களும் வணக்கமும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நாம் இணைந்து இறைவனை தொழுவோம். சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெற உன் சந்நிதி புகுந்தே திருவாசா, தரிசனம் தருமன் சன்னதி புகுந்தேன் திருவாசா, தூய சிந்தை உண்மையிலுனையே தொழுதேத்த, தூய சிந்தை உண்மையிலுனையே தொழுதேத்த, தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா, தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா, சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் தருமன் சன்னதி புகுந்தேன் திருவாசா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயலை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு துதி சாற்றுங்கள். மாட்சிமையும் ஆற்றலும் அவருக்குரியது. ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமும் மட்டற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமான இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் இருக்கிற இடங்களில் உம்மை ஆராதிக்கவும், முழு மனதோடு ஆவி ஆத்தும சரீரம் ஒன்றிணைந்து இறைவனை காணவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய வாழ்வின் குறைவுகள் நீங்கி நிறைவோடு நிறுத்திய தேவனை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இல்லங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கட்டும். எங்களுடைய குறைவுகள் நீங்கட்டும். இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களும் கொழுந்து விட்டு எறிவதற்கு கர்த்தர் அவர்களோடு செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் திருப்பெயரில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக யாவரும் இணைந்து 42வது கீர்த்தனை பாடல், ஐயனே உமது திருவடிக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். 42வது கீர்த்தனை பாடல் இணைந்து பாடுவோம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000
முறைமுறையாக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 114வது சங்கீதம். 114வது சங்கீதத்தை முறைமுறையாக படிக்க கேட்போம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரராகிய ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது ராஜ்யமாயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கடலே நீ விலகி ஓடி இருக்கிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் அறிக்கை செய்வோம். பாவம் நம்முடைய வாழ்வில் நம்மை அறியாமலே நம்மோடு இணைந்து இருக்கின்ற ஒன்று. அது மிகப்பெரிய கொடுமையாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றினாலே அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம். பாவமான செயல்கள் கிரியைகளினாலே நோய்களையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மனமு வந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நாம், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிற பொழுது அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் திருப்பி நம்மை நோக்கி பார்க்கிறார். பகலவனை கண்ட பனி போல நம்முடைய பாவ கரைகள் நம்மிலிருந்து மாறி நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். ஆகவே நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்லி நம்மை மேன்மைப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவி என்னை சுத்தமாக்கும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். உலக இச்சை, பார்வையின் அழகும், இருதயத்தின் நிறைவும் அது போதும் என்று சொல்லி நாம் செய்த செயல்கள் உலகத்தின் இச்சைகளுக்கு நேராக நம்மை திரும்ப செய்தது. அன்று ஏதேன் தோட்டத்தில் துவங்கிய அந்த தீமை இன்றும் நம்முடைய வாசற்படியிலே படுத்திருந்து நம்மை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீய பாவ வாழ்விலிருந்து மாறி வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஆண்டவரே என்னுடைய எல்லா தீமைகளையும் என்னிலிருந்து மாற்றி போடும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். நம்முடைய வீண் பெருமை, அகந்தை இவைகளினாலே நாம் மேட்டிமை மனம் கொண்டவர்களாய் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்ட அனுபவங்களும், நம்மோடு இருப்பவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு, சுற்றத்து மக்களுக்கு எதிராய் செயல்பட்ட அனுபவங்களையும் நினைத்து பார்ப்போம். ஆகாப்பின் மனைவி ஏசபேல் அரசியாக இருந்தும் தன்னுடைய ஆணவமான போக்கும் பெருமையும் அகந்தையும் தலைக்கு ஏறினபடினாலே அவள் தன்னுடைய வாழ்வை இழந்து போனாள். நாம் நம்முடைய கிரியைகளினாலே நம்முடைய வாழ்வை இழந்து போகாமல் அவற்றை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு, உறுதியாய் பற்றிக் கொள்வதற்கு
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உன்னுடைய பாவம் இரத்தாம்பர சிகப்பாயினும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொன்னீரே. என்னுடைய பாவக்கரைகளை, என்னுடைய அறியாமையில் விளைந்த இந்த தீமைகளை என்னிலிருந்து மாற்றும் என்று மனமு வந்து அவருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடும் கேட்போம். பாரும் தந்தையே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அவரோடு இணைந்து வாழுகிற நல்ல பாக்கியங்களை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை உறுதிப்படுத்துவோம். அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்நாள் மட்டும் ஆண்டவர் தந்து வருகிற பாதுகாவல், ஜூன் மாதம் துவங்குகிற பொழுது எப்படி தொடர்ந்து வாழ்வோம் என்கிற பயம் நம்மை சூழ்ந்து கொண்டது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு வலப்பக்கத்திலே இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்திருக்கிறார். ஜூலை மாதத்தையும் காண செய்திருக்கிறார். வருமானங்கள் இல்லை, வாழ்விலே நன்மைகள் இல்லை, வேலைக்கு செல்ல இயலவில்லை, எந்த செயலும் நம்மால் செய்ய இயலவில்லை. நல்ல மனதைரியத்தோடு வெளியே செல்வதற்கு இயலவில்லை. வேலைகள் இழந்து விடுவோமோ என்கிற பயம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கல்வி வாழ்வில்லை, கல்வியை பட்டங்களை பெற்றுக்கொண்டு வேலை வாய்ப்புகள் இல்லை. இப்படியாக வருமானங்கள் இல்லாமல் அன்றாடம் வாழ்வு நிலைகள் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போன அனுபவங்களில் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் நம்முடைய மனதை தேற்றி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயங்களிலே வந்து ஆராதிக்க இயலாத சூழ்நிலைகளில் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி அமையும் என்கிறதான ஒரு கேள்விக்குறி நமக்குள் இருந்ததுண்டு. நான் என்னுடைய ஆத்மீக வாழ்விலே மேலும் மேலும் வளருவதற்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு நின்ற அனுபவங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவும், திருமறையை படிக்கவும், ஆண்டவரோடு ஆண்டவருடைய உறவிலே வலுப்படவும் அவர் நம்முடைய வாழ்வை ஆவிக்குரிய மன்னாவினால் வழிநடத்துகிறார். கண்ணை கண்ணீருக்கும் கால்களை இடறுதலுக்கும் நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். நாம் செய்ய நினைத்த செயல்களை நம்முடைய வாழ்விலே செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய குடும்பத்தாருடைய, நம்முடைய உறவினர்களுடைய, அவர்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து நின்ற பொழுதிலும் இப்படி பாதுகாக்கிற இந்த தேவன், அவர் கண்மலையாய், மீட்பராய்,
அவருடைய சிறகுகளின் நிழலை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறார். இதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். இணைந்து பக்தனோடு பாடுவோம். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எனக்கும் நீதானே, மன்னா எனக்கும் நீதானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்திய நாம் அவர்தாமே கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 25வது அதிகாரம் வசனங்கள் 1 8 முடிய. ஏசாயா அதிகாரம் 25 வசனங்கள் 1 8 முடிய. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை கூறாதிராதபடிக்கு என்னென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தில் நிலனினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளின் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்பவைகளே. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் என் மீட்பராம் இயேசுவுக்கு, ஸ்தோத்திரம் என் ராஜனாம் இயேசுவுக்கு, ஸ்தோத்திரம் என் ஜீவனாம் இயேசுவுக்கு, ஸ்தோத்திரம் என் தேவனாம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா
எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கும் வண்ணமாக ஆண்டவர் எங்களுக்கு அருளியிருக்கிற இந்த கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை ஆச்சரியமும் அற்புதமாக பாதுகாத்த ஆண்டவர், இந்த புதிய மாதத்திலும் நீர் எங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே, நாங்கள் கொழுந்து விட்டு எரிகின்ற பரிசுத்த அனுபவத்தை அனுபவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அருள் தாரும். அடியேனையும் ஆண்டவர் உம்முடைய சிலுவையின் மறைவிலே மறைத்தருளும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல மாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத நிலையிலே நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். கொள்ளை நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் மிக கொடூரமாக அது பரவி கொண்டிருக்கின்றதை நாம் அறிகிறோம். ஆகவே என்றைக்குதான் கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்படுமோ என்ற அச்ச உணர்வுகள் நம் உள்ளங்களிலே எழும்பி கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இறைவன் எந்த நிலைமையிலும் நம்மை பாதுகாக்கவும் நம்மை பராமரிக்கவும் அவருடைய தோள் மீது சுமந்து செல்லவும் அவருடைய செட்டிகளின் மேல் நம்மை தூக்கி உன்னதத்திலே அவர் கொண்டு நிறுத்தவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் நமக்கு உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய பொருள் கொடூரங்களில் இருந்து விடுதலை. கொடூரங்களில் இருந்து விடுதலை. அதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானீர். கொடூர மாணவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கின்ற பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது பெரு வெள்ளம் பொங்கி எழும்புகின்றது. சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற எல்லாரையும் அது வாரிக்கொண்டு போய்விடுகின்றது என்பதை நாம் அறிகின்றோம். இன்றைய காலத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற போது கொடூர மாணவிகளின் சீரலாக மிக கொடூரமான நிகழ்வுகளுக்குள்ளாக நாம் இன்றைய காலத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். கொடூரமான நிலையாக கொள்ளை நோய் கொடூரமான ஒன்றாக காணப்பட்ட அநேக உயிர்களை ஒவ்வொரு நாளும் வாரி கொண்டு போகின்ற மிக கொடூரமான ஒரு நிகழ்வாக அது கருதப்படுகின்றது. ஏன் ஆண்டவரே, உலகிலே இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வுகள் ஏற்பட வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது மனிதனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய செயல்களும் நாளுக்கு நாள் மிக மிக கொடூரமானவைகளாக மாறி கொண்டிருக்கின்றது. கொடூரமான பாலியல் வன்முறைகள், காவல் நிலையத்திலே கொடூரமாக கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வுகள், இன்னும் கொடூரமான எண்ணம் நிறைந்தவனாக மனிதன் மாறி கொண்டிருக்கின்ற போது இயற்கையும் கொடூரமானவைகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலநிலைக்குள்ளாக நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். இயற்கையிலே ஏற்படுகின்ற கொடூர நிகழ்வுகளின் ஒன்றாக இந்த கொள்ளை நோயை நாம் கருதலாம். 1819ஆம் ஆண்டிலே டாக்டர் ஜான் ஸ்கடர் தான் இந்திய தேசத்தில் ஆற்ற வேண்டிய பணியை குறித்து தனக்குள்ளாக உணர்வடைந்து தன்னை குடும்பமாக இந்திய தேசத்திற்கு பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார். தனது மனைவி டாக்டர் ஹாரியட் தன் 2 வயது மகனுடன் அமெரிக்க தேசத்திலிருந்து கப்பலிலே அவர்
இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக அவர் புறப்படுகின்றார். இந்திய தேசத்திற்கு வந்த முதல் மருத்துவ மிஷனரி தான் இந்த டாக்டர் ஹாரியட் அவருடைய குடும்பம். ஆகவே இவர்கள் ஆண்டவருடைய மருத்துவ பணியை செய்வதற்காக அமெரிக்க தேசத்திலிருந்து இந்திய தேசத்திற்கு அவர்கள் புறப்படுகின்ற போது 6 மாதம் கடற்பிரயாணத்திலே இருக்கின்றார்கள். 6 மாதம் கடல் பிரயாணத்தில் இருக்கின்ற போது தன்னுடைய 2 வயது மகன் நோய்வாய்ப்படுகின்றான். அவனுக்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்காததினாலே அவன் அந்த பயணத்திலே அவன் மரித்து போகின்ற பரிதாபமான நிலை ஏற்படுகின்றது. மகனை இழந்த துயரத்திலே அவர்கள் இந்திய தேசத்திலே நீலகிரி மாவட்டத்திலே அவர்கள் ஆண்டவருடைய பணியை ஆரம்பிக்கின்றார்கள். அதன் பிற்பாடு அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கின்றன. அந்த 2 பிள்ளைகளும் இந்திய அந்த கால சூழல் அவர்களுக்கு பிடிக்காதனாலே, தகுந்த மருத்துவ வசதிகள் இல்லாதனாலே அந்த 2 குழந்தைகளையும் இழந்து நிற்கின்றது அந்த மருத்துவ குடும்பம். இருவரும் மருத்துவர்கள். ஆனாலும் தன் வாழ்விலே எவ்வளவு துன்பங்கள் கடந்து வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் கடந்து வந்தாலும் ஆண்டவருக்காக அவர்கள் வேகமாக அவர்கள் ஆண்டவருடைய பணியை வல்லமையாக அவர்கள் செய்கின்றார்கள். அந்த காலங்களிலே மருத்துவ வசதிகள் இல்லாத காலங்கள். இவர்கள் முதலாவது மக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி தியாகம் நிறைந்த ஆண்டவருடைய பணியை அவர்கள் ஆண்டவருக்காக அவர்கள் அர்ப்பணித்து கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று ஒரு நாள் டாக்டர் ஜான் அவர்கள் மலேரியா காய்ச்சலினாலே பாதிக்கப்படுகின்றார். மலேரியா காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே அவர்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய மனைவி டாக்டர் ஹாரியட் அவர்கள் தன்னுடைய கணவருக்காக ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் இரவு முழுவதும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கின்ற போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வசனத்தை வெளிப்படுத்துகின்றார். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் உயர்ந்த அடைக்கலமும் இருக்கிறார் என்ற வசனத்தை ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த வசனத்திலே அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார். தன்னுடைய கணவர் வெகுவாக சுகமடைகின்றார். கொடூரமான நிகழ்வுகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கின்றது. தற்காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு உலகம் முழுவதையும் வேதனைக்குள்ளாக ஆக்கி கொண்டிருக்கின்ற, இதுவரையிலும் நிகழ்ந்திராத மிக பயங்கரமான கொடிய ஒரு நிகழ்வு. இதன் மூலமாக ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம் ஏராளம். வேலை இல்லாமை, வறுமை, கைவிடப்பட்ட நிலை, வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்ற நிலை, மன அளவிலே ஏற்பட்ட பாதிப்புகள். ஆகவே ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்பட்டு கலங்கி கண்ணீரோடு நிற்கின்ற இந்த நேரத்திலே நாம் யாரை நோக்கி பார்ப்பது? இறைவன் ஒருவரே நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு அச்சாணியாக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற உணர்வுகள் நம் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஏற்பட வேண்டும். இந்த வசனம் மிக அழகாக கூறுகின்றது. பாருங்கள், 4 உண்மைகளை இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்மாலே சகித்து கொள்ள முடியாத, நம்மாலே எதிர்கொள்ள முடியாத, நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியாத மிக கொடூரமான தீமை நம்மை சூழ்ந்து நிற்கின்ற போது கர்த்தர் அருளுகின்ற நற்செய்தி என்னவென்றால், அவர் ஏழைக்கு பலனாக இருக்கிறார் என்ற ஆற்றல் நிறைந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசியின் மூலமாக அருளப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் இழந்து நிற்கின்ற நிலை, பலன் இழந்து நிற்கின்ற போது எந்த பலனும் இல்லையே என்று இருக்கின்ற நமக்கு இறைவன் மிகப்பெரிய பலனாக இருக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்றைய காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் நிமித்தமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். கொடூரமான நிகழ்வுகள் மீதியானியரின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டது. அப்போது கடவுள் மிக சாதாரணமான கிதியோனை ஆண்டவர் அழைக்கிறார்.
கிதியோனை அழைத்து, நீ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை நீ பாதுகாக்க வேண்டும் என்று அறைகூவல் கொடுக்கின்ற போது கிதியோன் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நான் மிக எளிமையானவன், என் குடும்பம் மிக எளிமையானது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன், ஆகவே பலன் இல்லாதவன், மிக அற்பமானவன், மிக சாதாரணமான நான் எப்படி ஆண்டவரே இந்த மீதியானியரை எதிர்க்க முடியும் என்று கேட்கின்ற போது ஆண்டவர் கூறுகின்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னுடைய பலன் இல்லாமல் இருக்கின்ற இதுதான் உனக்கு பலன், இந்த பலன் உனக்கு போரும், நீ மீதியானியரை ஒரு மனிதனை முறியடிப்பது போல ஒரு பெரிய சேனையை முறியடிப்பாய் என்று கர்த்தருடைய பலன் அங்கு கிதியோனுக்கு ஊட்டப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். கிதியோன் மிக எளிமையாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். இரண்டாவதாக நாம் அந்த வசனத்திலே பார்க்கின்ற போது, நெருக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் திடனாக இருக்கின்றார். கொள்ளை நோயின் தாக்கம் நாலா பக்கமும் நெருக்கி கொண்டிருக்கிறது, எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் மறைந்து ஒளிந்து அஞ்சி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் திடனாக, அவர் நம்மைக்கு தைரியம் ஊட்டுகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்ற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்த ஒரு நிர்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகின்றவராக, ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகின்றவராக, நாம் அஞ்சாதபடி சோர்ந்து போகாதபடி தைரியத்தோடு எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் நமக்கு எல்லா அனுகூலங்களையும் அவர் நமக்கு தருகின்றார். மூன்றாவதாக அந்த வசனத்தை பாருங்கள், பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும். பெருவெள்ளப்பெருக்கு புரண்டு வருகின்ற போது அது அப்படியே வாரிக்கொண்டு போய்விடுகின்றது, யாரும் அதற்கு தப்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்ற போது எவ்வளவு கொடூரமான கீறல்கள், எவ்வளவு கொடூரமான சீறல்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும் ஆண்டவருடைய அரவணைப்பு நமக்கு மிகப்பெரிய அடைக்கலமாக, கோட்டையாக அவர் நமக்காக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனம் முதல் பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம், ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இதுதான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோவின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக, எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே எந்த கொடூரங்கள், எந்த தீமைகள், எந்த பிரச்சனைகள் என் வாழ்விலே கடந்து வந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு மிக மேன்மையானதாக இருக்க வேண்டும். நான்காவதாக அந்த வசனத்திலே பாருங்கள், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கின்றார். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று சொல்வார்கள். கொடூரமான தீமைகள், துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு ஆறுதலான இடம் நமக்கு கிடைக்குமா? ஒரு சமாதானமான வாசல் எனக்கு உண்டா, எனக்கு இனி வழி உண்டா என்று நாம் தடுமாறி இருக்கின்ற போது எங்கேயோ ஒரு இடத்திலே ஒரு வழி கிடைக்கும் என்றால் அது நமக்கு மிகப்பெரிய நன்மையாக, மிகப்பெரிய மேன்மையாக அது அமைகின்றது. ஆண்டவர் நம்மை காக்கின்ற நிழலாக அவர் நிற்கின்றார். வெயிலினாலே நாம் காய்ந்து உலர்ந்து வாடி வதங்கி கொண்டு நாம் நிற்கின்ற போது ஆண்டவர் மரமாக கடந்து வந்து நம்மை அவருடைய நிழலிலே அவர் நம்மை பாதுகாக்கிறார். 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு இந்த நாட்களிலே மிக மிக முக்கியமானது. ஆண்டவரே நமக்கு நிழலாக இருக்கிறார், அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே எந்த கொடூரங்கள்,
சீறி பாய்ந்தாலும் கர்த்தர் எனக்கு பலனாகவும் என்னை திடப்படுத்துகிறவராகவும் எனக்கு அடைக்கலமாகவும் எனக்கு நிழலுமாக இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வாயிலாய் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசித்தேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் வந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசித்தேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பு மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைவு பாடலாக ஞான பாடல்களிலே 472வது பாடல், இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் மாட்சிமையான மீட்பை பெற்றேன். 472வது ஞான பாடல் இணைந்து பாடும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, காலங்கள் மிக கொடூரமான காலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய நினைவுகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் மாறிக்கொண்டிருப்பதைப் போல இயற்கையிலும் நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, மிகப்பெரிய அழிவாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர், இந்த நாட்களிலும் ஆண்டவரே, கொடூரமான
கொள்ளை நோயினாலே உலகமே ஸ்தம்பித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அநேக உயிர்கள் ஆண்டவரே பறிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அநேக மக்கள் தன்னுடைய உடைமைகளை இழந்து நிற்கிறார்கள், தனது உறவுகளை இழந்து நிற்கிறார்கள். உலகெங்கும் கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே அப்பா, எங்களுக்கு பலன் யார் ஆண்டவரே? எங்களை யார் தேற்றுவார்? யார் எங்களை தாங்குவார்? யார் எங்களை அரவணைப்பார் என்று நாங்கள் கதறி கலங்கி நிற்கின்ற போது ஆண்டவரே, நீர் ஏழைகளாகிய கைவிடப்பட்ட எங்களுக்கு ஆண்டவரே நீர் பலன் கொடுக்கிறவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா நீர் அடைக்கலமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் காருண்யராக இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு ஆண்டவர் நீர் நிழலாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அந்த மேன்மையிலே நாங்கள் இம்மட்டுமாக இந்த உலகிலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாவல் ஆண்டவரே ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் அருளப்படுவதாக. பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருப்பதை போல ஆண்டவரே, பயங்களின்றி சுதந்திரமாக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிற துதியோடு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு நீர் பலப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் கர்த்தர் நீர் பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தருடைய பலன் ஊற்றப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய அடைக்கலம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக அருளப்படுவதாக. மகிமை மாட்சிமை கனம் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கே உண்டாவதாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே பணிகிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்போதும் எப்போதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.